கீழே கிடைச்சாங்க காது கீழே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வருடம் பொதுமடம் இலக்கிய மேடையின் சார்பாக நோன்பு காலத்தில் சகர் நேரத்தில் இந்திய நேரப்படி விடியற் காலை 3:30 மணிக்கு யூடியூபில் நமது மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை ஒவ்வொரு மாணவர்கள் சேர்ந்து பயான் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் 2026 இந்த நோன்பிற்கு 30 மாணவர்கள் கலந்து கொண்ட சகர் நேர சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி இணையதளத்தில் குறிப்பாக பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே புதுமடம் இலக்கிய மேடையை பொறுத்தவரைக்கு பேசிய அனைவரும் வெற்றியாளர்களே, கலந்து கொண்ட அனைவர்களும் வெற்றியாளர்களே என்ற கருத்து நிலையாக உள்ளோம். அதன் அடிப்படையிலே பேசிய அனைவருக்கும் வருடம் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடத்துவது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த நோன்பு பெருநாளைக்கு பேசிய மாணவர்கள் அனைவருக்கும் பரிசானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருகை என அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக வாழ்த்துக்கள் சொல்லி அனைவரையும் வரவேற்க இறைமறையின் வசனங்களை குறிப்பிட புதுமடம் இலக்கிய மேடையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சம்சூர் ரஹ்மான் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. இது தொடங்கியது இந்நிகழ்ச்சி, வரவேற்புரை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் புதுமடம் வாஜித் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதே ரஹ்மத் ஜமாத்தினுடைய நிர்வாக சபை தலைவர் ஜனாப் ரைஃபுல் இஸ்லாம் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். புதுமடம் ஊராட்சி மன்ற செயலாளர் அக்கா கோகிலா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். நடுத்தரு மஸ்ஜிதே நூர் ஜமாத்தினுடைய நிர்வாகி அண்ணன் ஹிதாயத்துல்லா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். மதுரை நூர் ஜமாத்தினுடைய நிர்வாகி ஹாஜா அண்ணனை அன்பாக அழைக்கின்றேன். ஜாமியா மஸ்ஜித் வடக்குத்தெரு செயலாளர் முஸ்ரஃப் அண்ணன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். மேலும் 3 ஜமாத் நிர்வாகிகளையும் ஊர் பொதுமக்களையும் உடையாளர்களையும் அன்பாய் அழைக்கின்றேன். மேலும் ஜாமியா மஸ்ஜித் வடக்குத்தெரு உறுப்பினர் அண்ணன் இப்ராஹிம் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கும் மேலும் அடுத்த கட்டமாக செயல்படுவதற்கும் எங்களுக்கு இவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்ததில் எங்களுக்கு எந்த சமரசமும் இல்லை. இந்த நேரத்தில் எங்களுக்காக வேண்டி இந்த நேரத்தையும் செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மகிழ்ச்சி கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த போட்டிக்கு மாணவர்களை தயார்படுத்தி தங்களது பிள்ளைகளும் ஏதேனும் ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வீட்டு வேலையை புறந்தள்ளிவிட்டு அதிலிருந்து ஒரு படியாக எங்களுடைய பிள்ளைகளும் பேச வேண்டும், எழுத வேண்டும், கற்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே எல்லா மாணவர்களையும் தயார்படுத்தி எங்கள் வழியாக அவர்களின் ஆற்றல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளது பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்வான நேரத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கடந்த 5 வருடமாக புதுமடம் இலக்கிய மேடை எங்களால் முடிந்த பல்வேறு கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து அதன் வழி மாணவர்களை தப்பான பாதையில் செல்ல விடாமல் எங்களால் முடிந்த சிறு சிறு முயற்சிகளை எடுத்து அவர்களை கல்வியாக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சு, எழுப்பு, கவிதை நடை போன்ற எண்ணற்ற திறமைகளை அவர்களும் புகுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் எங்களால் முடிந்த சேவைகளை இந்த மாணவ சமுதாயத்திற்காக வேண்டி செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த 5 வருட காலங்களிலே பேச்சு, எழுத்து, கட்டுரை போன்ற போட்டிகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட போட்டிகளை நடத்தியுள்ளோம். 30,000க்கும் மேல பரிசுகளை வழங்கியுள்ளோம். இன்னும் மாணவர்களை அடைவதில் தேடல்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புதுமடத்து மாணவர்கள் கல்வியிலும் இன்னும் பிற துறைகளிலும் சிறந்து வழங்க வேண்டும், மாற்றுப்பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதில் உறுதி கொண்டு பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகளை கடந்த 5 வருடமாக செய்து வருகிறோம். இதற்கு ஒத்துழைப்பும் உறுதியும் ஜமாத்தார்களும் எங்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கக்கூடிய கொடையாளர்களும் இருப்பதில்தான் இந்த வெற்றி உண்டு என்பதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளோம். அதன் அடிப்படையிலேயே இந்த வருடமும் 30 நாளும் மாணவர்களுடைய வருகையானது சேர்க்க முடியாது. ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறோம், எல்லாருக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கிறோம், எல்லாரையும் பேச வைக்கிறோம், எல்லாரையும் எழுத வைக்கிறோம், எல்லாரையும் கல்வியாக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மைய கருத்திலிருந்து விலகாம எல்லாரும் கிடைக்கணும், எல்லாரும் திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி வரோம். அதன் அடிப்படையிலேயே 2026 30 நாளும் சகர் நேரத்துல இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு யூடியூப் தளத்துல ஒவ்வொரு மாணவிகளுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அந்த மாணவிகள் 3:30 மணிக்கு யூடியூப்ல லைவா வருவாங்க. லைவா வந்து ரெக்கார்டர் லைவ்ல வந்து அவங்க ஸ்பீச் பேசுவாங்க. அந்த அடிப்படையில 30 மாணவர்களையும் இங்க நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம். அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து இன்னும் அதிகமான போட்டிகளிலையும் இன்னும் அதிகமான நிகழ்வுகளையும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தை வச்சு இந்த மாணவர்களை சிறப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல புதுமடம் இலக்கிய மேடை ஒருங்கிணைப்பாளர்களும் ஓர் முக்கியஸ்தர்களும் ஜமாத்தார்களும் கொடையாளர்களும் கூடியிருக்கிறோம். உங்களுடைய அனைவருடைய துவாக்கள் இந்த பிள்ளைகளுக்கு மென்மேலும் கல்வி வளத்தை கொடுத்து அடுத்த கட்ட கல்வி நகர்வாக அமைய இல்லாமல் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்த நிகழ்வாக நமது நேஷனல் அகாடமியின் கணித ஆசிரியர், நாங்கள் எல்லாம் ஜேபி சார் என்று அழைக்கக்கூடிய ஜமீல் இளையா சார் கணித ஆசிரியர் அவர்கள் சிறிது நேரம் கல்வி சார்ந்து உரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு இருக்கக்கூடிய நமது அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அகிலத்தை படைத்து காத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நற்செயலும் நல்ல நட்பும் நன்றென்றும் எப்போதும் நம்மை நன்றாய் வழிநடத்தும். இங்கு இருக்கக்கூடிய நல்லோர்களின் மத்தியில் நானும் ஒருவராய் இருப்பதை நான் பெருமை அடைகிறேன். ஆளும் வேறும் பள்ளுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்வார் மூத்தோர். ஆளும் வேறும் என்றால் ஆலமரம், வேலமரம், இது இரண்டுமே பற்களை உறுதியாக்கும். நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்றால் நாலடியாரும் திருக்குறளும் காலத்துக்கு ஏற்ப தனது கருத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த நாளும் இரண்டும் சொல்லுக்குறி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருக்குறள் சொல்கிறது, உலகத்திலே அழியக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே பொருட்செல்வம், நிலம், இதை விட முக்கியமான செல்வம் தேடி வருவதற்கும் செல்வம் ஆடல்ல மற்ற எவை
என்று திருக்குறள் அருமையாக சொல்லி இருக்கிறது. அதுவும் இன்றாமல் நாளடியார் கல்வி கரைகளை கற்பவர் நாள் சில என்று சொல்கிறது. அதாவது கல்வி அப்படிங்கிறது வந்து மிக பெருசு, அதை நம்மளால அடைய முடியாது. நம்மளோட வயசு ரொம்ப சிறுசு, நம்மளோட வயதால முழுவதும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உருவாக்கவே முடியாது. அதுவும் இல்லாம பைபிள் சொல்லுறது என்ன சொல்றது அப்படின்னா, பொன்னை அதாவது தங்கத்தை சம்பாதிப்பதை விட புத்தியை சம்பாதிப்பது மேலானது, வெள்ளியை சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதிப்பது மேலானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 16 அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம வித்யா தன சர்வதன பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணம் சொல்லுது. அதாவது இருக்கக்கூடிய செல்வத்திலேயே இந்த கல்வி செல்வம் இருக்குல்ல, அந்த செல்வம் தான் பிரதான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணம் சொல்லுது. இருக்கக்கூடிய 6636 வசனங்கள்ல திருக்குறானில இறங்கிய முதலில் இறங்கிய வசனங்கள் சொல்லுவாங்க, படைத்தவும் இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு கல்வியின் முக்கியத்துவத்தை தான் இறைவன் முதல்ல எடுத்து சொல்றான். அப்படிப்பட்ட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இன்னைக்கு மதங்கள், ஜாதிகள், இனங்கள், மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? கல்வி செல்வம் தான் முதன்மையான செல்வம் அப்படிங்கறத நமக்கு எந்த ஒரு மாற்று கருவாக கிடையாது. இப்ப எது கல்வி? கல்வி என்ன பிஏ பிஎஸ்சின்னு சொல்லிட்டு பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது கல்வியா? இல்ல டாக்டர் ப்ரொஃபசர் சொல்லிட்டு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது கல்வியா? எது கல்வி? ஒட்டப்படப்படம் பண்றது கல்வியா? படித்து மறக்கிறேன், ஒவ்வொரு டேர்ம்லையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் படிச்சு அடுத்த டேர்ம்ல என்னன்னு தெரியாம மறக்கிறேன், அது கல்வியா? சாப்பிட்டு கல்வி நீக்கம் செய்வது போல படித்து மறந்து கொண்டு நமது காலத்தை வீணாக்குகிறது, அது கல்வியா? எது கல்வி? இன்றைய கல்வி முறையும் ஒரு விதத்துல இதுக்கு பொறுப்பா இருக்கு. ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, இந்த ஆப்பிள் பழத்தை ஒருத்தர் பார்க்கவே கிடையாது. இந்த ஆப்பிள் பழத்தை பார்க்காதனா ஒருத்தர் எப்படி இருக்கு, புக்ல இருக்கு, ஆப்பிள் பழம் சிவப்பானது, பளபளப்பானது, ஸ்பாஞ்சியானது, ஸ்வீட்டானது, டேஸ்ட் ஆனதுன்னு சொல்லி படிச்சு மக்கள் படி எழுதுறான். அவனுக்கு ஆப்பிளை பத்தி எல்லாம் தெரியுமா? இந்த ஆப்பிள் பழத்தை பார்த்து ருசிச்சு சுவைச்சு அதை உணர்ற கல்வி எப்படி இருக்கும்? அப்ப கல்விங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கணும்? நடைமுறையில் சாத்தியமாக்கப்பட்டதா இருக்கணும், அப்படித்தானே? இன்னைக்கு நமது கல்வி எப்படி இருக்கு? மொட்டமான படம் பண்றதா இருக்கு. மொட்டமான படம் பண்ற வேற நம்மளால எதுவும் புரிஞ்சுக்க முடியுமா? எதையும் தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களுடைய கல்வி எப்படி இருக்கணும்? புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு இருக்கணும். கல்வி அப்படிங்கிறதுனா எது நல்லது, எது கெட்டது, எது தீயது, எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாதது, எது ஆகமானது, எது ஆகம் இல்லாதது, செய்ய முடியாதது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவா இருக்கும். எது ஹலால் எது ஹராம் சொல்லிட்டு பிரித்தறியக்கூடிய நமக்கு அந்த தகுதியை வளர்த்து கொடுக்கிறது என்னது? கல்வி. ஆனா நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? ஒரு விஷயம் தெரியுமா? போதை பொருட்கள் மட்டுமே போதை கிடையாது நமக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு விதமான ஒரு போதையை மாட்டிக்கிறோம். என்ன போதை சொல்ல பார்க்கலாம்? என்ன போதை? டிஜிட்டல் போதை. வெரி குட். டிஜிட்டல் போதை அப்படிங்கிற ஒரு வஸ்துக்குள்ள நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். இது வந்து போதை பொருளே தெரியாம நம்ம மாட்டிக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேயா? நம்ம வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமா செயல்படும் போது நமக்கு டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அப்படித்தானே? டோபமைன்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். இந்த டோபமைன் ஹார்மோன் சுரந்தா எப்படி இருக்கும்? பரவசமா இருக்கும், அப்படியே ஜாலியா இருக்கும், நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்துடுவோம். ஓகேயா? இப்ப இந்த டோபமைன் லெவல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும். டோபமைன் லெவல் குறைஞ்சிச்சுன்னா செரோட்டோனின் சுரக்கும். செரோட்டோனின் வந்து எது? கார்டிசால் சுரக்கும். கார்டிசாலோட வேலை என்ன? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். கார்டிசால் என்னது? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். டோபமைன் என்ன ஹார்மோன்? ஹாப்பி ஹார்மோன். ஓகேயா? நீ ஹாப்பியா இருக்கணும்னா பிளட்ல வந்து டோபமைன் லெவல் அதிகமா சொல்றது, நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவ. கார்டிசால் லெவல் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணணும்? நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவ. அப்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவ. அப்ப மறுபடியும் உனக்கு என்ன தேவை? டோபமைன் தேவை. மறுபடியும் செல் பார்ப்ப. மறுபடியும் ஐயோ ஒரு நேரம் செல் பார்த்து நம்மளோட நேரத்தெல்லாம் வீணாக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஃபீல் பண்ணுவோம். கார்டிசால் சுரக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறமே சொல்லிட்டு மறுபடியும் செல் பார்ப்போம். இப்படி செல்லு பார்த்து நம்மளுடைய டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்து நம்ம வந்து டிஜிட்டல் அரஸ்ட்ல கடந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளுடைய வாழ்க்கையே தொலைச்சிருவோம். அப்படித்தானே? இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய நேரத்தை பயனுள்ள வழியில செலவழிக்கணும். அப்படித்தானே? நேரத்தை பயனுள்ள வழியில
செலவழிக்கணும். நல்லா பாத்துக்கோங்க, நேரம் அமானிதமானது. அல்லாஹ்வுட ஒவ்வொரு செகண்டுக்கு நம்ம பதில் சொல்லணும். அல்லாஹ்வுட ஒவ்வொரு செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், பதில் சொல்லுவோம். நம்ம அசால்ட்டா சொல்றோம், டைம் பாஸ் பண்றேன், என்ஜாய், டைம் பாஸ், போர் அடிக்குது, டைம் பாஸ். அது எப்படி டைம் பாஸ்? டைம் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஒவ்வொரு செகண்டுக்கு யாருக்கு பதில் சொல்லணும்? நம்ம இறைவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஒவ்வொரு செகண்ட்லயும் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம், தம்பி தயவு செய்து நல்ல வார்த்தைகளை நீங்க பேசணும். வளரக்கூடிய தலைமுறைகள் வந்து நீங்க நல்ல வார்த்தைகள் பேசணும். இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஆமாவா இல்லையா? கனிகள் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கு, காய்கறிகள் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கு. நம்ம எதாவது செலக்ட் பண்ணுவோம்? கனி பழங்களையா காய்களையா? கனிகளை தானே செலக்ட் பண்ணுவோம். இந்த உலகத்துல நல்ல சொற்கள் நிறைய கிடக்கு, தீய சொற்கள் நிறைய இருக்கு. நம்ம எதை செலக்ட் பண்றோம்? தீய சொற்களை செலக்ட் பண்றோம். அது எதுக்கு உதாரணமா இருக்கு? கனிகள் இருக்கும் பொழுது காய் சாப்பிடுவதற்கு சமம். யாராவது மாம்பழம், நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் இருக்கும்போது மாங்காய பிடிச்சு திம்பாங்களா? பப்பாளி பழம் இருக்கும்போது பப்பாளி காய பிடிச்சு திம்பாங்களா? அப்ப இந்த உலகத்திலேயே நல்ல சொற்கள் இருக்கா இல்லையா? அப்ப நல்ல சொற்களை செலக்ட் பேசணும். புரியா? அதே மாதிரி நிறைய படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. சோ அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் தான் இன்றைய கல்வி. அதுதான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம். ஓகேயா? நமது தெக்குத்தறி ஜமாத் தலைவரோட முன்னெடுப்பிலும் நிர்வாகிகளின் ஆதரவாலும் நமது பள்ளியில வந்து டியூஷன் சிறப்பாக நடைபெற்று வருது. அப்படித்தானே சார்? எனக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார், ஆனா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க வரலாம். நாங்க தயார், நான் ரெடி. ஆனா யார் தயாரா இல்ல? நீங்க தயாரா இல்ல. படிப்புங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு மளிகை பொருள் சாமான் கிடையாது. காசை கொடுத்தவரை பொருள் கிடைக்கிறதுக்கு. ஒரு மளிகை கடையில போய் ஒரு பொருளை கொடுத்து எனக்கு நான் காசு கொடுத்துட்டேன் தாங்கன்னு கேட்கலாம். ஒரு படிப்பு விஷயங்கள்ல வந்து நான் பணம் கட்டிட்டேன், ஃபீஸ் கட்டிட்டேன், எனக்கு படிப்பை சொல்ல முடியுமா? படிப்புங்கிறது வந்து நீங்க எடுத்துக்கிற விஷயம். யார்கிட்ட எடுத்துக்கிற விஷயம்? ஆசிரியர் இருந்து எடுத்து போடக்கூடிய விஷயம் தான் என்னது? படிப்பு. சோ தயவு செய்து நீங்க உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க எவ்வளவு பண்ணிருக்கணும், நன்றாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். அதுக்கடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எதுக்கு சமமானது அப்படின்னா காகித பூவுக்கு சமமானது. காகித பூ பார்க்க பல இருக்கும், இங்கே வாழ்க்கையும் பல இருக்கும். அங்கே வாடாது, இங்கேயும் வாடாது. ஆனால் அங்கே வாசம் இருக்காது, இங்கே நேசம் இருக்காது. அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தங்க கூண்டு, ஆடம்பரமாக இருக்கும், ஆனாலும் அதில் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காணல் நீர், அங்க தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இங்கேயும் வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருக்காது, இங்கேயும் இருக்காது, விரக்தி தான் மிஞ்சும். சோ இதெல்லாம் பற்று உணர்ந்த நமது புதுமலை இலக்கிய மேடையோட அந்த நண்பர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டத்தை, வெளிநாட்டத்துல இருந்து நம்மளோட வாழ்க்கைய, நம்மளோட இளமைய, நம்மளோட அறிவை, நம்மளோட திறமைய வெளியில தொலைச்சுக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நம்ம மக்களோட, நம்மளோட வருங்கால சந்ததிகளோட உழைப்பும் அறிவும் ஆற்றலும் இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி திறம்பட நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதுல உதவ தயாரா இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணல, உதவி கேட்கவும் அதை பயன்படுத்திக்கவும் நீங்க தயாரா இல்லாம இருக்கிறீங்க. சோ தயவு செய்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை அழகா பயன்படுத்திக்கணும். பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்கணும், இந்த நிகழ்வுகளில் இலக்கிய மழை நிகழ்வுகளை நீங்க பங்கெடுக்க செய்ய உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும், நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த புதுமடம் இலக்கிய மலையில வந்து என்னன்னா, நமக்கு வந்து மேலும் மேலும் வளர்றதுக்கு ஊக்கமும் ஆக்கமும் உங்களுடைய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தேவைப்படுது. சோ ஒரு பாறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாறையில வந்து ஒரு விதை இருக்கு. இந்த விதை வந்து விருட்சமாகிறதுக்கு என்ன வேணும்? ஒரு விதை விருட்சமாகிறதுக்கு என்ன வேணும்? நீரும் ஆக்சிஜனும் வேணும். அப்படித்தானே? இந்த நீரும் ஆக்சிஜனும் வேணும்.